ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த நாளே நமக்கு காலையிலேருந்து இவ்வளவு நேரம் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஏசப்பாவுக்கு பிரியமான காரியம் ஒன்று நம்ம என்ன செய்கிறதோ, அடுத்தது ஏசப்பாவுக்கு விருப்பமான காரியம் பாருங்கள். மார்க்கு 16:15 நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி நம்ம வெளிப்படுகிறோம், எப்படி நம்ம வெளிப்படுறதுனால அவருடைய சுவிசேஷம் பரகப்படுகிறது. பாருங்கள், பிலிப்பியர் 1:27 நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக நீங்கள் போகணும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காரியங்களில் நம்ம யோசிக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான இதே வார்த்தை 2 தெசலோனிக்கர் 1:7 இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக. அப்போ நம்ம எவ்வளவோ தெளிவாக கொடுத்துருக்குது. 1 கொரிந்தியர் 9:16 எனக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கு ஐயோ. ஊழியத்துக்கு நம்ம எதையுமே யோசிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம நாக்கு எப்படி தேவனுடைய சுவிசேஷத்துக்கு பிரசங்கிக்கப்படுகிறோம் பாருங்கள். நாக்கு அது சிறிய அவயமாக இருக்கும். அது சிறிய அவயம். யாக்கோபுல 3:5 அது சிறிய அவயம். 3:6 அது ஒரு நெருப்பு. ஹல்லேலூயா. அது அந்த நாக்கு ஒரு அடங்காதது. 3:8 அது பொல்லாங்கு உள்ளது. ஹல்லேலூயா. 3:8 யாக்கோபு 3:6 அது அநீதி நிறைந்தது. பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கும்போது 3:14 அது பொய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதே நாக்கு தான் 3:9 அது மனுஷனை சபிக்கிறது. அடுத்தது பாருங்க, 3:8 அது விஷம் நிறைந்தது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 3:5 பெருமை நிறைந்தது. அது 3:6 கரைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அது மனுஷனுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. 3:6 அது தேவனை தூசிக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம அந்த சின்ன நாக்கை வச்சு என்னெல்லாம் தூசிக்கிறோம், சபிக்கிறோம், பெருமையப்படுறோம், கரைப்படுத்துகிறோம். நம்ம ஆயுள் சக்கரத்துக்கு ஒருத்தம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி